ஆயுஷுங்கிறவன் ஒய்ஃப்க்கு தெரியாம அரியானாங்கிற பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான். அரியானாவோ நான் இன்னும் எவ்வளவு நாளும் வெயிட் பண்றேன், ஆனா நீ ஒய்ஃப் கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அவனும் இன்னைக்கு நைட்டு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்றான். என்ன பிளான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறானா. உடனே இவங்களுமே அவங்க கையில இருந்து ஒரு சீஸை காட்டுறாங்க. அவனே இப்ப பிளான சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நைட் என் ஒய்ஃப்க்கு பாய்சன் கொடுக்க போறேன், அதுக்கப்புறம் அவ கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துருவா, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். இன்னைக்கு ஆயுஷுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ஆனிவர்சரியா இருக்கும். அது கூட இவனுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா ஒய்ஃபோ இவனுக்காக சர்ப்ரைஸா பிளான்லாம் பண்ணிருக்காங்க. ஒய்ஃபோ நம்ம முன்ன மாதிரி ஒன்னா சந்தோஷமாவே இல்ல, நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு, இனிமேல் நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி இவனுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுல இவன் ஆசைப்பட்ட மாதிரி சச்சின் ஆட்டோகிராஃப் போட்ட பேட்டு. உனக்கு எப்படி தெரியும், நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லைன்னு கேட்கறான். ஏன்னா நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. இப்போ இவனுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போன அவங்களுமே நான் சீஸ் போடுறேன்னு சொல்றாங்க. சீஸ்ன்ற வார்த்தை கேட்டதுமே அவன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். எல்லா சாப்பாடுலயும் சீஸ் போட்டு அப்புறம் நானும் உன்ன மாதிரி குண்டு பண்ணி மாதிரி ஆயிடுமான்னு சொல்லி திட்டுறான். இது கேட்குற ஒய்ஃப்க்குமே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அவனுமே அவங்களுடைய ட்ரிங்க்ஸ்ல பாய்சனை கலந்துடுறான். ஒய்ஃப் கிட்டே ஏதோ கோவத்துல தான் டென்ஷனா பேசிட்டேன், வா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. ஒய்ஃப்க்குமே இப்போ கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு விட முடியாம கஷ்டமா இருக்கு, கீழே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ஒய்ஃப்க்கு மூச்சு இல்லைன்னு சொல்லி இறந்துட்டான் மெசேஜ் அனுப்புறான். ஆனா பார்த்தா ஒய்ஃப் இப்போ உயிரோட இருந்து உட்காடுறாங்க. உடனே இவன் தலகாணி வச்சு அவங்கள சாகடிக்க பாக்குறான். அப்பன்னு பார்த்து வீட்டு வேலைக்காரமா வந்துடுறாங்க. இப்போ ஒய்ஃப்மே பேட்டாலேயே அவனை அடிச்சு அவன் கதையை முடிச்சிடுறாங்க. இப்போ 2 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஒய்ஃப் கிட்டயுமே அங்கிள் உன்னை இந்த கேஸ்ல இருந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா இதுக்கப்புறமும் நீ அதே நினைச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ வெளியெல்லாம் போய் நார்மலா இருன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு ஹஸ்பண்ட் வேற ஒருத்தவங்களோட அஃபேர்ல இருக்கிறதும் அன்னைக்கு இவங்களை சாகடிக்கப்பட்ட பிளானுமே தெரிஞ்சிருக்கும். ஆயுஷ் அவங்க ஒய்ஃபை சாகடிக்கப்பட்ட பிளான் அவங்க கிட்ட சொன்னது வேற யாரும் இல்ல, அரியானா தான். அவங்களுக்கு ஆயுஷை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை, ஆனா அவர் ஒய்ஃபை சாகடிக்க போறேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. ஒய்ஃபுமே நான் 1 வருஷமா அவங்க கிட்ட டார்ச்சர் அனுபவிச்சேன், நீ முதல்ல வந்து என்ன காப்பாத்திருக்க கூடாதான்னு கேக்குறாங்க. ஆயுஷ் ஒய்ஃபை சாகடிச்சுட்டு அரியானா கூட வேர்ல்ட் டூர் போகணும்னு பிளான் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப அவரோட பணம் நகை எல்லாம் ஒய்ஃப்க்கு வந்துருது. இப்ப இவங்க 2 பேரும் வேர்ல்ட் டூர் போறாங்க. இவங்க 2 பேரும் பண்ணது சரியா தப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.